வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து இதுதான் வைரலாக இருக்குது. ஹனி பேட்கர். இவன் ஒரு தேன் திருடன். பேட்கர் ரொம்ப கெட்டவன். உருவத்தில் வந்து சிறுசாக இருப்பான், ஆனால் எல்லாருக்கிட்டேயும் போய் வம்பொழிப்பான். யானை, புலி, சிங்கம், கரடி, விஷப்பாம்பு எல்லாருக்கிட்டையும் போய் வம்பொழிப்பான். பயமே அவனுக்கு என்னன்னு தெரியாது. இந்த தேன் கூடில் போய்ட்டு தேனை திருடி தின்னுவான். அந்த தேனீக்களையும் சாப்பிடுவான். எப்படி சொல்கிறதுனா, சிறிய உடல் ஆனால் அளவில்லா தைரியம். இவனை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கைக்கு. ஏன்னா வந்து விடாமுயற்சி, சாகுற வரைக்கும் எந்த விலங்காக இருந்தாலும் போராடிக்கிட்டே இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். யானைக்கிட்ட போய் வம்பொழிப்பான். யானை உருவத்தில் எவ்வளோ பெருசு, அது மிதித்தா செத்துருவான்ல அப்படின்ட்டு கூட அதுக்கிட்ட போய் வம்பொழிப்பான். சாகுற வரைக்கும் அதுக்கிட்ட போராடுவான். எல்லா விலங்குக்கிட்டையும் அப்படி தான். இப்போ பாம்பு எடுத்துங்களேன், பாம்புக்கிட்ட போயிட்டு பாம்பு விஷமுள்ள பாம்பை வந்து கொத்திடுச்சு வச்சிங்களேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு அன்கான்ஷியஸாக இருப்பான், சுயநிலை இல்லாமல் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் பாடியில் இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து திரும்பி நார்மல் கண்டிஷன் வந்துடுவான். வந்துட்டு அந்த விஷப்பாம்பையே கடித்து சாப்பிட்ருவான். எந்த விலங்குக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப தும்புறு பிடிச்சவன், ஆனால் தைரியசாலி, போராடுற குணம், சாவர வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பான். இன்னும் சில அட்வான்டேஜ் ஹனி பேட்கரை பற்றி சொல்கிறேன். அவனோட தோல் வந்து தடினமாக திக்னஸாக இருக்கிறதுனால சில விலங்குகள் வந்து அவனை தாக்குனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் காயமடைய மாட்டான், பாதிப்பு அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி மோப்பத்திறன் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்கிறனால எங்கே உணவு இருந்தாலும் சீக்கிரமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். மூணாவது பார்த்திங்கன்னா, அவனோட நகலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அதனால் ஈஸியாக பள்ளம் நோண்டுவான். பள்ளம் நோண்டி அவனுக்கு தேவையான, அவனுக்கு தங்கும் இடத்தை வந்து அவனே உருவாக்கிக்குவான். அதே மாதிரி பள்ளம் நோண்டி இந்த தேள், பூரா அதெல்லாம் அடித்து சாப்பிடுவான். அவனுக்கு தான் விஷம் கொஞ்ச நேரத்தில் வந்து முறிஞ்சிரும். அவன் உடம்பு அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அதனால தான் மக்களே, ஹனி பேட்கரை அஞ்சாத விலங்கு, ஃபியர்லெஸ் கிங் என்று உலகம் அழைக்கிறது. நன்றி, வணக்கம்.